ஹலோ மக்களே, அடுத்த இடம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சாப்பிட்டது வெண்ணெய் உருண்டையாம். இது கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டைன்ற பேரு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் சாப்பிட்டு வெண்ணெய் லைட்டா அப்படி வலிஞ்சு இப்படி விழுந்துச்சான். அந்த டிராப் தான் இந்த உருண்டையா. அந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். எவ்வளவு பேசுகிறதுன்னு பார்த்தோம்னா 6 மீட்டர் ஹைட்டு, 5 மீட்டர் அகலம், கீழே மட்டும் அந்த 1 மீட்டருக்கு தான் டச் ஆகி நிக்கணுமா. அதையே எந்தெந்த ஊர்ல இருந்தோ வந்து தள்ளி பாத்துக்கிறானு தள்ள முடியல. உருட்டு நீ உருட்டு நாமளும் போய் தள்ளி பாத்தீங்கன்னா 250 டன் இருக்கான். அதனால யாராலையும் தள்ள முடியல. இப்போ வரைக்கும் நாங்க போய் தள்ளலான்னு இருக்கோம், ஆனா எங்களால தள்ள முடியல. இதோட ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்லோப்ல தான் நிக்குது, ஸ்லோப்பாகிற ஏரியால. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். மக்களே, நாங்க எவ்வளவு தள்ளி இருக்கு, ஒரு 3 கூட அசையில. 250 டன் இருக்கு, ஒண்ணும் முடியல. நீங்களும் வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மக்களே இங்க பாருங்க, அந்த காலத்துல ஆடு புலி ஆட்டம் அடிக்கிறாங்க. எங்க ஊர்ல சம்பான்னு சொல்லுவாங்க, சம்பா ஆடி இருக்காங்க. இங்க பாருங்க, ஏதோ ரவுண்ட் போட்டு இங்க ஒரு தாயம் ஆடி இருக்காங்க. பாத்ததே இல்ல தல, இதெல்லாம் புதுசா இருக்கு. இது தாயம் தானே இது. ப்ரோ நீ அது மேல உட்காந்துக்கிறேன். பல நாள் அப்படியே ஃபேமஸா வந்துருக்கு. ஆடு புலி ஆட்டம், சம்பா, தாயம். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இது பேர். இது பேர் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் போட்டு விடுவோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ரவுண்டா இருக்கு. மக்களே, லைட் ஹவுஸ் வந்துட்டோம். அப்படியே மேல போறோம், வாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து மேல விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? ஒரே வருத்தமா இருக்குப்பா. வாங்க போலாம். சரி மக்களே, இங்க பாருங்க, நாங்க லைட் ஹவுஸ் வந்துட்டோம். அது டைமிங் முடிஞ்சு போச்சு, பூட்டிட்டு இருக்காங்க. அதனால ரொம்ப மன வருத்தமா இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா கடல் தெரியும். இங்க இருந்து பார்த்தாலும் நல்லா தெரியுது. மேல போனா ஹைட்டா பார்த்தா வியூ பாயிண்ட் நல்லா தெரியும்ட்டு பார்க்கலான்னு இருந்தோம். டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. பக்கம் பாத்தீங்கன்னா கோயில் வந்து பழங்காலத்துல கட்டிருக்காங்க. அப்படியே பாலிசா பாதியிலே விட்டுக்கிறாங்க. இதுவா பாக்கிறதுக்கு அருமையா இருக்கு. ஆனா ஃபுல்லா முடிஞ்சதும் நல்லா இருந்திருக்கும். அது பாதியிலே பாத்துக்கிறாங்க. ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டனால எல்லா இடத்துலயும் ஒரு விபதி வாங்கிக்கிறது. எங்க போனா அது இல்ல, இங்க வந்தா இது இல்ல, இப்ப இது இல்ல, இதுமே இல்ல. சரி, இங்கெல்லாம் முடிஞ்சு லாஸ்டா பீச்சுக்காச்சும் போயிட்டு கடற்கரையை பார்த்துட்டு ஏதோ ஒன்று பண்ணுவோம். அங்க பாய். சன்செட் முடிஞ்சு. ஓகே மக்களே, இவருக்கு இப்பவே எசனா ஆயிடுச்சு. வெளிநாட்டுக்கு போறத நினைச்சு இங்க ஒரு காட்டுங்க வந்தோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. 2-3 நாள்ல இன்னும் 2-3 நாள்ல மலேசியா கிளம்புறோம். மறுபடியும் இவனை வழி அனுப்புறதுக்காக தான் நாங்க சென்னை வந்திருக்கோம். காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஒரு வழியா ஆஞ்சி ஓஞ்சி ஓடி வந்து கடற்கரை கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா கூட்டம் அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. சண்டே வந்தாலும் நிறைய கூட்டம் பீச்சுக்கு தான் இருக்காங்க. அப்பா எவ்வளவு கூட்டம்! இது பாத்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுல பல்லவரால் கட்டப்பட்ட கோயில். தென்னிந்தியாவிலே மிக பழமை வாய்ந்த கோயில். ரொம்ப சிறப்பா இருக்கு. கடற்கரை ஓரத்திலே இருக்கு. இங்கிருந்து கடல்ல குச்சி ஸ்விம்மிங் கூட பண்ணலாம். நம்ம அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. இடம் பாத்தீங்கன்னா எல்லாம் மணல்லே இருக்கு. அப்படியே தூசி போட்டு பாடுறதுக்கு சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா கூட்டம் அலை மோதுது. இந்த கோயில் பின்னாடி பாத்தீங்கன்னா சொல்லுக்கு வர பீச் தான் இருக்கு. எல்லாமே இதை பார்த்துட்டு பீச்ல போயிட்டு ஆட்டம் பண்ணலாம். நல்லா சில்லுன்னு காத்து அடிக்குது. இந்த காலத்துல நம்மளாட்ட ஒரு பொம்மை கூட வரைய முடியல. அந்த காலத்துல பாருங்க, அருமையா நந்தி செல்லாம் செடிக்கிறாங்க, கோபுரம் செடிக்கிறாங்க, என்னென்ன கலர் கலரா சிப்பெல்லாம் செடி வச்சிருக்காங்க. பாருங்க, இடம் பாக்குறதுக்கு மிக பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. வாங்க, முன்னாடி ஏதோ ரவுண்டா கோலம் போட்ட மாதிரி இருக்குது. அதை போய் பாருங்க. என்னோட வயசு 27 வயசு ஆகுது. இப்ப வந்து தஞ்சாவூருக்கே வந்திருக்கேன். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா அதெல்லாம் உள்ள வாங்க. தஞ்சாவூர் கோயில சுத்தி காட்டுறாராம். கடற்கரையில தண்ணி அலமோதி பாருங்க. கல்லெல்லாம் ரொம்ப தேஞ்சிச்சு போல. எல்லாம் தேஞ்சிட்டு இருக்குது. அந்த அவங்க அடிச்ச அடியே காணோம். தண்ணி அடிச்சது மாதிரி செஞ்சே எப்படிடா? என்னடா சொல்ற? அடிக்கிறது அந்த சைடு 27 வயசு ஆகுதுன்ற இப்ப உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இப்பதான் பூசு உனக்கு நீ சொல்றீங்க தெரியாது. தொட்டி மாதிரி சொல்லாதீங்க. என்ன நடப்பாங்க புரியுதுங்களா? தெரியவே தெரியாது. மகளே எங்களுக்கு கோஆர்டினேட்டர் சொல்லிட்டு சென்னையில இருக்கிற மகாபலிபுரத்தை தஞ்சாவூர் சொல்லி சிலையை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி காட்டுறேன். படிடா
ஒழுங்கா படிடா. ப்ரோ இவளுக்கு 27 வயசுல ப்ரொமோஷன் பண்ணுகிறேன். நல்லா சாதாரணமா இங்க பாருங்க நந்தி எல்லாம் ரொம்ப தேஞ்சிருக்கு. எல்லாமே எடுத்து இவங்களும் அடுக்குனுதான். அப்ப இருந்த ஸ்டாச்சு வந்து எல்லாம் கரைஞ்சிட்டு இருக்கு. உளுந்து டிசைனே இல்லாம இருந்திருக்கு. இவங்களா எடுத்து அடுக்கிருக்காங்க இங்க. அதனாலதான் இதெல்லாம் காட்டு போறோம். இங்க பாரு, ஒரு சிலையில கூட அந்த அளவுக்கு நுணுக்கமே இல்லாத மாதிரி இருக்குது ஃபுல்லா. இந்த தண்ணிய நல்லா பார்த்தாலே தெரியும், தண்ணியை அரிச்சு எடுத்தது. இதெல்லாம் இந்த கள்ள தோட்டம் இந்த அந்த காலத்து ஞாபகம் அப்படியே ஞாபகமா ஒரு இது. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உருட்டு எவ்வளவு